சிறுகடைக்கு ஆசை. ஒரு நாளைக்கு நாளன்னைக்கு என்ன வரும் அப்படின்ற ஒரு ஐடியா. சரிங்களா? அவங்களுக்கு இப்போ பணம் வந்துருச்சுன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லை. இப்போ அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக வீட்டில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ்ஸஸ் வாங்குவாங்க. ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாருக்கும் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்கும். என்னடா இது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கே அப்படின் போது அவன் சொல்லுவான், ஜெயிலில் இருந்து எங்கள் மாமனார் எனக்கு 15 லட்சம் ரூபாய் அனுப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். ரோகிணி சொல்லுவான், ஆமாம் எங்கள் அப்பா எனக்கு 15 லட்சம் ரூபாய். எப்படி ஜெயிலில் ஒரு பேங்க் இருக்குமா? ஜெயிலில் இருந்து எப்படி அனுப்ப முடியும்? இல்லை எங்கள் மாமா கிட்ட கொடுத்தார். மாமா தான் அன்னைக்கு வந்தாரு. மாமா ஏன் அப்பவே கொடுக்கல? மாமா அப்போ மறந்துட்டாரு. மாமா தான் தலைமறைவாக இருக்கிறான்னு சொன்னான்னு. எல்லாம் யார் இதெல்லாம் பேசுறது? நம்ம முத்து தான். அவர் தான் இது மாதிரி பேசுறவரு. கிண்டலும் கேலியுமா பேசுறது யாரு இந்த வீட்டுல? முத்து தான். முத்து பேசி முடிச்சுட்டான். அப்புறமா இவங்க அப்பா, இந்த பாரு அவளுக்கு பொறாம, அதுக்கு தான் அவ அப்படிலாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவ மூணாவது மருமக வந்து, கங்க்ராச்சுலேஷன், அவ தான் படிச்ச பொண்ணாச்ச பத்தியா, படிச்ச பொண்ணுன்னா எப்படி பேசுறா பத்தியா அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லுவா. இது முடிஞ்சிட்ட உடனே, அப்பா 15 லட்சம் வந்துச்சுல, அந்த 15 லட்சத்தை நீங்க வாங்கிக்கப்பா, உங்களுக்கு உங்க பணத்தை திருப்பி தரேன்னு அம்மா தலை மேல சத்தியம் வச்சால அப்படின்ட்டு யார் சொல்றது? இது முத்து தான் சொல்லுவார். சொன்ன உடனே அவங்க அப்படியே பத்து முடிப்பாங்க. அப்போ அவங்க அப்பா தான் ரொம்ப நல்லவராச்சு. அது அவங்க மாமனார் அனுப்பின பணம்டா, அதெல்லாம் நாம வாங்கக்கூடாது, அது அவளுடைய பணம் அப்படின்வாரு. அப்போ நாங்கள் உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவோம்ப்பா, இதை நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணி நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? மனோர் சொல்லுவான். சொன்னோன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். இது முடிச்சிட்ட உடனே இவன் போய் மீனா கிட்ட என்னவோ டவுட்டு இருக்குது, இதுல இந்த பணம் வந்ததுல எனக்கு என்னவோ இது அவங்க மாமனார் அனுப்பிச்ச பணம், ஏங்க நீங்க போய் ஏதாவது பிரச்சனையை மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? அவங்க தான் சொல்றாங்களே. இல்ல மீனா, அது ஏதோ ஒரு டவுட் இருக்கு, உங்களுக்கு கோவம் ஒண்ணுதாங்க இருக்குது, வேற எதுவுமே இல்லை, எந்த எமோஷனலும் இல்லை அப்படின்ற போது நம்ம முத்து சார் என்ன பண்ணுவாரு? ரொமான்டிக் வருவார். ரொமான்டிக் வந்தா அவ மீனா பிடிச்சி தள்ளுவா. இப்போ சாப்பிட போடுவாங்க. சாப்பிட போகும்போது அவங்க மாமியாருக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி ஆயிடும் மருமக மேல 15 லட்சம். அதுக்காக ஹாப்பி வந்து முட்டையோட இட்லி வைப்பாங்க. அப்போ இவன் சொல்லுவான், வேண்டாம் மாமியாரே பரிமாறுவாங்க, மாமியாரே ஜூஸ் கொடுப்பாங்க, எல்லாம் என்ன செய்யற வேலை? பணம். 15 லட்சம் வந்த பணம். உடனே இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, ஐயோ இந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற அப்படின்னு. நான் பிஸ்னஸ் பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா பிஸ்னஸ்? என்னன்னு தெரியலப்பா. அவங்க அப்பாவுக்கு திரும்ப திக்குன்னு ஆயிடும். என்ன பிஸ்னஸ்னே தெரியாமலே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த முட்டையெல்லாம் 48 நாள் விரதம் இருக்கிறதுக்குள்ள சாப்பிடக்கூடாது அப்படின்னு முத்து சொல்லி அந்த முட்டையை எடுத்து லபக்குன்னு வாயில போட்டுப்பான். அவ்வளவுதான். இதுதான் நாளைக்கு நாளன்னைக்கு நடக்க போற ப்ரமோ. தேங்க்யூ.